திருநெல்வேலி மாவட்டத்தின் அற்புதமான ஒரு சுற்றுலாத்தலமாக விளக்கும் மாஞ்சோலை கிராமம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குற்றாலம், பாபநாசம், காரையாறு, களக்காடு மற்றும் பானதீர்த்தம் போன்ற அருவிகள், அணைக்கட்டுகள், பறவைகள் சரணாலயங்கள் என எத்தனையோ இயற்கை சூழ்ந்த இடங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக இந்த கோடை காலத்தில் ஈர்த்து வருகின்றன. இவற்றிற்கெல்லாம் மகுடமாக திகழ்கிறது மாஞ்சோலை கிராமம். பசுமை செறிந்த மலைத்துடர்கள், மலையினை புலர்ந்து செல்லும் சாலை, திகைப்பூட்டு மலை வளைவுகள், திகிலூட்டும் சாலையோர பள்ளத்தாக்குகள், பெயர் தெரியா பெருமரங்கள், எவ்வளவோ முயன்றும் தாக்க முடியாமல் தோற்று போகும் வெயில், வாகன நடமாட்டம் அதிகமில்லா அடர்வன சாலையில் படகை போல ஆட்டி எடுத்து பயணிக்க 3500 அடி உயரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அழகான மலை கிராமமாக அமைந்துள்ளது மாஞ்சோலை கிராமம். அழகான வானிலைக்கு புகழ்பெற்ற இந்த மாஞ்சோலை கிராமம் திருநெல்வேலியின் ஊட்டியாகவும் திகழ்கிறது. திருநெல்வேலியிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த அழகிய மாஞ்சோலை கிராமம் எங்கு நோக்கினும் இயற்கை எழில் மிகுந்த பறந்து விரிந்த தேயிலை தோட்டங்களும், தேயிலை தோட்டத்தில் ஆங்காங்கே அமைந்துள்ள வீடுகளும், காலை முதலே தேயிலை பறிக்க தொடங்கிவிடும் தொழிலாளர்கள், எப்போதும் கொடுமையான சூழல், நாலாபுரமும் உயரமான மலைகள், நீரோடைகள், நீர்வீழ்ச்சிகள் என எங்கும் இயற்கைகளில் கொஞ்சம் வனப்பகுதியாக காட்சியளிக்கிறது. அமைதியான சூழலை ரசிக்க விரும்பும் அனைவரும் நிச்சயம் காண வேண்டிய இடமாக இந்த மாஞ்சோலை கிராமம் திகழ்கின்றது. இங்கு வருபவர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் ஒரு குளிர் பிரதேசமாகவே விளங்குகிறது. இதனை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் நீர்வீழ்ச்சிகள், பச்சை பசேல் புல்வெளிகள் மற்றும் அடர்ந்த காடுகள் ஆகியவை உள்ளன. இங்குள்ள தேயிலை தோட்டங்களில் பிரபலமானது பம்பாய் வர்மா தேயிலை தோட்டம். இவற்றுடன் மலைக்கு மேலே கண்டு ரசிக்க கோதையாறு, குதிரை வெட்டி, நாடுமுக்கு மற்றும் ஊத்து போன்ற இடங்களும் உள்ளன. அடர்ந்த வனப்பகுதியான இப்பகுதிகள் முண்டந்துறை புலிகள் காப்பகத்தோடு இணைந்த பாதுகாக்கப்படும் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு சொல்ல வனத்துறையிடம் அனுமதி வாங்க வேண்டும். அவர்கள் கோரும் கட்டுப்பாட்டு வழிமுறையை பின்பற்றி சுற்றுலா பயணிகள் இங்கு சென்று வர முடியும். இங்கு தங்குவதற்கு வனத்துறை அலுவலகத்தில் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும். வனத்துறைக்கு சொந்தமான விடுதிகள் தவிர தனியார் விடுதிகள் இங்கு எதுவும் கிடையாது. கோடை வெப்பத்தை தவிர்த்து விடுமுறையை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் குறைந்த செலவில் அனுபவிக்க விரும்புபவர்கள் வரவேண்டிய இடம் என்றால் அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அழகான மலை கிராமமாக அமைந்திருக்கும் மாஞ்சோலை என்றால் அது மிகையாகாது.